ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வாட்டி நம்ம சோலார் எபிசோடில் 2வது பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போயும் வந்து வெயில் அடித்தா அப்பா என்னடா வெயில் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படா வெயில் வரும், எப்படா நம்மளுக்கு சோலார் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டுருக்கேன். ஸோ அப்படி தான் வந்து நாட்கள் ஓடிட்டு காலையில் ஏஞ்சவொடனே வெயில் எப்போ வரும், நம்மளுக்கு சோலார் எப்போ வரும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வர பாட்டில் வந்து நான் வந்து என்னென்னலாம் வந்து நான் அதுக்கான செலவு பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் வந்து புதுசாக நான் வாங்கியிருக்கேன், இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்ற இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பாட்டில் நான் ஒவ்வொரு புது விஷயங்கள் இந்த சோலார் இன்ஸ்டாலேஷனை பற்றி நான் சொல்லுவேன். ஸோ ரியலி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, தொடர்ந்து பாருங்கள். ஆத்தாடி அம்மாடி எவ்வளோ பெரிய பேனலு! ஸோ இந்த பேனல் வந்திருக்கிற பாக்ஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதோட கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா லூம் சோலார். ஓகே, நிறைய பேர் லூம் சோலாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து தான் நான் பேனல் வாங்கியிருக்கேன். இந்த பேனல் வந்து மோனோ கிறிஸ்டலின் பிவி மாடியூல் 375 வாட் பேனல் 2 வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதோட பாக்ஸ் தான் இது பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேனல் ஸ்டாண்டு. ஸோ நான் இப்போ வாங்கியிருக்கிற இந்த 2 375 பேனலில் இதில் தான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பேனல் ஸ்டாண்டு வந்து லூம்ஸோடையே நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இந்த பேனல் ஸ்டாண்டும் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணலாம். நான் வந்து இதை ஆன்லைனில் புக் பண்ணல. முக்கியமாக வந்து இதை புக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை டீலர்கிட்ட புக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாலேஷனும் உங்களுக்கு சீக்கிரமாக நடந்துடும். ஸோ நீங்கள் இதை ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு ஃபெசிலிட்டி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இது வந்து ஒரு 4 கால் சப்போர்ட் இருக்கிற ஒரு ஸ்டாண்டு. ஸோ இது ஃபைனலாக இது இன்ஸ்டால் ஆனவொடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஸ்டெடியான ஸ்டாண்டு. கீழே வந்து ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு கான்க்ரீட் பிளாக் போட்டிங்கன்னா இன்னும் வந்து ஸ்டடியாக இருக்கும். ஸோ நான் ஒரு லோ ரூஃபிங் பண்ணியிருக்கிறதுனால காற்று அடித்தாலும் இது வந்து அசையாமல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்தளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டு தான் இது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுற இவங்க தான் அந்த எலக்ட்ரீஷியன். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றியே சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து காலையிலேருந்து ஓயாமல் அவங்க வந்து இதில் ரொம்ப பொறுப்பாக வேலை செஞ்சாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களோட இன்ஸ்டாலேஷனை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 7 மணிக்கிட்டேயே போச்சு. அந்தளவுக்கு வந்து டைம் வந்து கன்சியூம் ஆச்சு. அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இந்த பேனல் இன்ஸ்டாலேஷனில் முக்கியமானது வந்து இந்த பேனல் நம்ம சன்னை ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கான அலைன்மெண்ட்டை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ எப்படி எந்த ஃபேஸிங்கில் வைக்கிறது ஃபஸ்ட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அதை கொஞ்சம் இன்க்ளைன் பண்ணி வைப்பாங்க. ஸோ இன்னும் 2 பேர் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா. அவங்க வந்து ஒருத்தர் வந்து டீலர், இன்னொருத்தர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் பேர் வந்து பாலகிருஷ்ணன். அவர் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணார், பெரிய ஹெல்ப் பண்ணார். அவரே வந்து கூட இருந்து அவர் ஒர்க் முடிகிற வரைக்கும் இருந்து அவர் ஹெல்ப் பண்ணாருன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவு வந்து ரொம்ப கைடன்ஸும் கொடுத்து சப்போர்ட்டும் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்யூ இந்த சமயத்தில் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா, ஒவ்வொரு சோலார் பேனலுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஹைட்டு. ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 3 பேர் அதை பிடிச்சி அதை வந்து தூக்க வேண்டியதாக இருக்குது. அந்தளவு பெரிய பேனல் அது. ஸோ 375 பேனல் ஒன்றே வந்து ஒரு ஆள் ஹைட்டுக்கு இருக்கும். அந்தளவு பெரிய பேனல். ஸோ அந்த மாதிரி 2 பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டோட்டல் வாட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 750 வாட். ஸோ நம்மளுக்கு வந்து 1 kVக்கு கம்மியாக 750 வாட் பேனல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் வந்து என்னெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் வர வீடியோவில் எனக்கு கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அதுதான் இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்துட்டு இருக்கேன்.
ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பேனலோட பேக் சைடில் இருக்கிற ஒயரிங். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேனல்லையுமே வரும். இந்த பேனல் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக வந்து கொஞ்சம் அந்த சோலார் இன்ஸ்டலேஷன் போகும்போது சீரீஸ் பேரலல் அப்படின்லாம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனலோட ஸ்பெசிஃபிகேஷன் 24 வோல்ட் அப்படின்னு இருந்தாலும் இது வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து 45 வோல்ட் வந்து நினைக்கிறேன் இதோட மேக்ஸிமம் அவுட்புட்டை. ஸோ 2 பேனல் கனெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 90 வோல்ட்டை வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு பேனல் வந்து 10 ஆம்ப்ஸ் கரண்ட் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரெண்டும் சேர்ந்திங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 ஆம்ப். பட் சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆம்ப்ஸ் ஒன்று தான் இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6:45 ஆகுது. பொழுது சுத்தமாக லைட்டே இல்லை, ஃபுல்லாக இருட்டிடுச்சு. ஸோ இருந்தாலும் வந்து இந்த ஒயரிங் வந்து வேலை இன்னும் முடியல. டிசி ஒயரிங் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப இருட்டானதுனால லைட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து நம்மளோட எலக்ட்ரீஷியன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேனலை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒயரிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ மிச்ச வேலை பார்த்திங்கன்னா வந்து அடுத்த நாள் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ லைட் ரொம்ப கம்மியாக இருக்கிற இந்த டைமில் வந்து அவங்க ஒயரிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் காட் கிரேஸ் அந்த டைமில் வந்து மழை பெய்யலை. மழை பெஞ்சிருந்ததுன்னா அன்றைக்கி வந்து சுத்தமாக பண்ணியிருக்க முடியாது. கரெக்டாக வந்து நாங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்தளவுக்கு டஸ்கி கிளைமேட்டாக தான் இருந்தது. மழை பெய்யலாமா வேணாமா, ஏன்னா அன்றைக்கி நைட்டு தான் வந்து மழை பெஞ்சிருந்தது. ஸோ ஈவினிங் போக போக ரொம்ப இருட்டிக்கிட்டு இருந்தது. ஸோ மழை பெய்யுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்துலேயே இருந்தது. பட் அன்றைக்கி மழை பெய்யல. பட் காட் கிரேஸ் ஒயரிங்லாம் வந்து சூப்பராக முடிச்சிட்டாங்க, ஒயர் த்ரூ பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து உள்ளே இருக்கிற ஒயரிங் எப்படி போகுது அப்படின்றது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நேற்று நைட்டு வந்து ஃபுல்லாக ஒயரிங் ஒர்க்கு நைட்டு 7 மணி 8 மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஒயரிங் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் காலையில் வந்தாங்க. காலையில் வந்து ஒயரிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு இன்ஸ்டாலேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து சோலார்லேருந்து கரண்ட் வந்து இப்போ லைவாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களாம் போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்னோடய செட்டப் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே இன்வெர்ட்டர் அண்டு பேட்ரி இருக்குது. ஸோ அதுக்கு மேலே தான் வந்து நான் இந்த செட்டப் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்து வர ஒயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைரெக்டாக வர ஒயர் வந்து ஆஷா எம்பிபிடி கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு சோலார் கண்ட்ரோலரில் போய் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த சோலார் கண்ட்ரோலருக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ட்ரிப்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ ஹை வோல்டேஜ் ஏதாச்சும் டிசியில் வந்துச்சுன்னா இது வந்து ஒரு டிசி ட்ரிப்பர் கொடுத்துருக்கோம் முன்னாடி. ஸோ அந்த டிசி ட்ரிப்பர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோலர் போகுது. ஸோ அதுக்கான டெர்மினல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் இன்னொரு 2 டெர்மினல் வந்து பேட்ரியில் போய் கனெக்ட் ஆகும் டைரெக்டாக. அதுக்கப்புறம் இன்னொரு 2 டெர்மினல் பார்த்திங்கன்னா பவர் சோர்ஸ், அதாவது நம்ம இபிலேருந்து வர பவரோட ஃபேஸ் லைன் மட்டும் இந்த கண்ட்ரோலருக்கு போகும். ஸோ கிரிட் ஃபேஸோட ஃபேஸ் லைன் இன் வந்து நம்ம மெயின்லேருந்து டைரெக்டாக வந்து இந்த கண்ட்ரோலருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஃபேஸ் அவுட் அப்படின்ற கிரிட்டோட அவுட்புட் வந்து நம்ம வந்து இன்வெர்ட்டருக்கு வந்து இதுலேருந்து இன்வெர்ட்டருக்கு போகுது. ஸோ இந்த சோலார் கண்ட்ரோலர் தான் வந்து இபியை வந்து எது வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும், எப்போ வந்து இது இபி லைனை வந்து இன்வெர்ட்டருக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து இதுதான் வந்து டிசிஷன் பண்ணுறோம். இது டோட்டலி வந்து இது ஃபுல்லாக ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு செட்டப் இது. ஸோ இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கும். சோலார்லேருந்து இபி லைனுக்கும் இபிலேருந்து சோலார் லைனுக்கும் இதுவே வந்து இது சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இன்வெர்ட்டர் தான். இது வந்து ஒரு சோலார் இன்வெர்ட்டர் இல்லை. பட் இதை நான் லேட்டஸ்ட்டாக தான் நான் அப்டேட் பண்ணேன். ஸோ அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. ஸோ பழைய டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா கலராக லைட் எரியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே. இதில் வந்து எவ்வளோ % பேட்ரி இருக்குது அப்படின்றது கூட இது காட்டும். ஸோ நம்ம போட்டிருக்க பேனலுக்கு கரெக்டாக இந்த இன்வெர்ட்டர் சப்போர்ட் பண்ணிடும். அது இல்லாமல் பேட்ரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சோலார் இன்வெர்ட்டர் நீங்கள் அந்த செட்டப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சோலார் பேட்ரி கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும். அப்படி நீங்கள் புது செட்டப் இல்லை, நீங்கள் பழைய செட்டப்பே என்ன மாதிரி வச்சுருக்கீங்கன்னா இப்படியும் நீங்கள் போகலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து ஒரு சோலார் இன்வெர்ட்டர் சோலார் பேட்ரி வச்சும் நீங்கள் போகலாம். அது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். உங்களுக்கு பேட்ரிக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 120Ah பேட்ரி வந்து உங்களுக்கு வந்து 10,500னா உங்களுக்கு சோலார் பேட்ரி போகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 13,000 எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 வரும்.
ஸோ இதுலேயே 150 AH நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 16,000 உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு அடிஷ்னல் காஸ்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஆம்ப் தான் உங்களுக்கு சார்ஜே ஆகும். மீதி இருக்கிற கரண்ட் வந்து டைரெக்டாக லோடுக்கு போயிடும். ஸோ அப்படி தான் இந்த செட்டப். நீங்கள் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் சோலார் பேட்டரி யூஸ் பண்ணுறது நல்லது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பழைய பேட்டரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றதில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி. பட் நீங்கள் புது செட்டப் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் சோலார் பேட்டரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து இதே 120 AH சோலாரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 12 ஆம்ப்ஸ் வரைக்கும் பேட்டரியில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சோலாரோட மேக்ஸிமம் கரண்ட்டை வந்து இதில் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கும். கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோலார் இன்வெர்ட்டர் போகலாமா இல்லை கண்ட்ரோலர் போகலாமா அப்படின்னா அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ப்ரொவைட் யுவர் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தே வில் பி யூஸ்ஃபுல் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஓகே, until then, signing off from you, Divakar Rajan Online. Okay, bye bye. Thank you.